Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போறோம். Forfeiture of shares. Forfeiture அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட். ரொம்ப டஃப்னும் கிடையாது, ஈஸியான டாபிக் தான். Forfeiture அப்படினா getting back. ஒரு விஷயத்தை பின்னாடி நம்ம திரும்ப வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் forfeiture. ரெண்டு டைப் இருக்கு. பைபேக்கும் திரும்ப வாங்குறது தான், forfeiture திரும்ப வாங்குறது தான். அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை கம்பல்ஷனில் நம்ம திரும்ப வாங்குறோம்னா அதுக்கு பேர் forfeiture. வாலண்டரியாக ஒரு கொடுத்த ஷேர்ஸை திரும்ப வாங்குறோம்னா அதுக்கு பேர் பைபேக். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுமே வந்து மீனிங் வந்து கெட்டிங் பேக் தான். நமக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன் 16 அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். PK Limited forfeited 10,000 equity shares of rupees 10 each for non-payment of first call of rupees 2 and final call of rupees 3 per share. So, PK Limited வந்து அவங்க ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்ததில் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப வாங்கிட்டாங்க. எதனால் திரும்ப வாங்கிட்டாங்க? அந்த பர்டிகுலர் ஷேர் ஹோல்டர் வந்து ஃபைனல் கால் 2 ரூபாவும் ஃபஸ்ட்டு கால் 2 ரூபாவும் ஃபைனல் கால் 3 ரூபாவும் ரீபே பண்ணாததுனால அந்த 10,000 ஷேர்ஸையும் திரும்ப வாங்கிட்டாங்க. வாங்கின ஷேர் என்ன பண்ணுறாங்க? ரீஇஷ்யூட் அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் rupees 3.5 per share. ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு? 3.5 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு என்ட்ரி எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் forfeiture அப்படின்னா என்ன சொன்னேன்? கெட்டிங் பேக்குன்னு சொன்னேன். நம்மளோட நார்மலான ஜேர்னல் என்ட்ரி கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். நமக்கு என்ன உள்ளே வருது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் உள்ளே வருது. ஏன்னா நம்ம வந்து திரும்ப வாங்குகிறோம். ஸோ கம்பெனிக்குள்ளேயே வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் உள்ளே வருது. 2 எதனால் உள்ளே வருது? forfeited ஷேருங்கிறதுனால உள்ளே வருது. ஸோ 2 forfeited ஷேர். 2 ஏன் வந்து அவன் அதை forfeit பண்ணுறான்? நம்ம இது ஏற்கனவே நம்ம வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் பார்த்தோம். இதே என்ட்ரி தான், ரொம்ப கன்ஃபியூஷன் கிடையாது. 2 calls in arrears. calls in arrearsனால் என்ன? அவர் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை நான் பே பண்ணலை, நாட் பெய்ட் அப்படிங்கிறது தான் வந்து calls in arrears. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்கள். 10,000 into 10 into 10. ஸோ rupees 1 lakh. அந்த rupees 1 lakh தான் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் உள்ளே வர்றது. அதில் அரியர் இவர் பே பண்ணாதது 3 + 2 5 ரூபா இன்ட்டு 10,000 ஷேர்ஸு. ஸோ 50,000. ரிமைனிங் இருக்கிறது வந்து forfeited ஷேர்ஸ். இது ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரீஇஷ்யூட் அட்டு rupees 3.5 per share. ஸோ 3.5க்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஏன்னா ரீஇஷ்யூ பண்ணாங்கன்னா என்ன உள்ளே வரும்? பணம் உள்ளே வரும். 2 நமக்கு என்ன வெளியே போகுது? ஷேர் வெளியே போகுது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வெளியே போகுது. எவ்வளோ ரூபா மதிப்புள்ள ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்? 1 lakh மதிப்புள்ள ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வெளியே போகுது. ஆனால் நம்ம வந்து என்ன எதில் இஷ்யூ பண்ணுறோம்? ரீஇஷ்யூட் அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் rupees 3.5. ஸோ 10 ரூபாலேருந்து 3.5 கம்மியாக நம்ம வந்து ரீஇஷ்யூ பண்ணுறோம். ஸோ 6.5. 6.5னா 6.5 இன்ட்டு 10,000 ஷேர்ஸு. ஸோ 6.5 இன்ட்டு 10,000 65,000. ரிமைனிங் இருக்கிற டிஸ்கவுண்ட் எதனால்? forfeit பண்ண ஷேரை நம்ம ரீஇஷ்யூ பண்ணதுனால தான் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண வேண்டிய நிலைமை. அதனால் forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் வந்து ரிமைனிங் இருக்கிற 35,000. இந்த 1 lakhலேருந்து 65,000 கழிச்சா 35,000. தட்ஸ் ஆல். இதோட நமக்கான சம் முடியலை. forfeited ஷேரில் இருக்கிற நெட் பேலன்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான என்ட்ரி. forfeited ஷேர்ஸோட ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதை என்ன பண்ணணும்? கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால தான் forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு என்ட்ரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 அப்படிங்கிறத போட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே கேஸ் தான் இங்கேயும். எவ்வளோன்னு பாருங்கள். 2 forfeited ஷேர் 50,000. ஸோ கிரெடிட்டில் 50,000, கிரெடிட் 50,000, டெபிட்டு 35,000. ஸோ நமக்கான ரிமைனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் 15,000 வரும். ஆனால் நம்ம பண்ணுற என்ட்ரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிங்கிறதுனால என்ட்ரி எழுதியாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ? 15,000. ஸோ 15,000 அதை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். KP Limited forfeited 20,000 equity shares of rupees 15 each, including rupees 5 rupees as premium.
ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் ஆஃப் ₹3 per share. ஸோ 20,000 ஷேரை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணுறாங்க. எதனால்? ஃபைனல் காலை மட்டும் பே பண்ணாததுனால மொத்தமாக இருக்கிற 20,000 ஷேர்ஸையும் ரீபே பண்ணிடுறாங்க. அந்த 20,000ல் 10,000 ஷேர்ஸை ₹4 டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ₹15 ₹4 ₹11 இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு என்ட்ரி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வழக்கம் போல் என்ட்ரி என்ன வரும்? ஷேர் கேபிட்டல் உள்ளே வருது. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். டெபிட் எவ்வளோ அமௌண்ட்டு? 20,000 × 10. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபோர்ஃபீஷர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சுன்னா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்மை நம்ம வந்து எப்போ எடுக்கக்கூடாதுன்னா, அதை கட்டி முடிச்சிட்டாங்க. ஒன்ஸ் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா ஃபோர்ஃபீச்சரில் அது சேர்க்கக்கூடாது. சப்போஸ் செக்யூரிட்டி ப்ரீமியமை கட்டி முடிக்கலைனா தான் அதை வந்து சேர்க்கணும். இதுக்கான என்ட்ரி வந்து இதையும் அடுத்த தேர்ட் ஒன்னையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும். இதில் நமக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் நமக்கு டெபிட் ₹10. 20,000 ஷேருக்கு ₹10. ஸோ 2 லட்சம். டு ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் எப்பவும் போல். டு கால்ஸ் இன் அரியர்ஸும் எப்பவும் போல். இப்போ கால்ஸ் இன் அரியர்ஸ் எவ்வளோ? நமக்கு வந்து ₹3. ஏன்னா ₹3 தான் ரீபே பண்ணல. 3 × 20,000 தான் வந்து நமக்கு அரியர்ஸு. ஸோ மொத்தமாக 60,000. ஃபோர்ஃபீட்டட் ஷேர் ரிமைனிங் இருக்கிற 1,40,000. இது ஃபோர்ஃபிஷர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இதில் ஏதாச்சும் டஃப்னஸ் இருக்கா? அடுத்து என்ன பண்ணுறோம்? அதில் ரீஇஷ்யூ பண்ணுறோம். ஸோ பணம் உள்ளே வருது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ ரூபா பணம் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ரூபாய்க்கான ஷேரை நம்ம இஷ்யூ பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லட்சம் கிடையாது. ஏன்னா நம்ம 20,000 ஷேரையுமே நம்ம ரீஇஷ்யூ பண்ணலை. 10,000 ஷேரை தான் ரீஇஷ்யூ பண்ணுறோம். ஸோ 10,000 × 10. ஸோ 1 லட்சம் தான் நமக்கான ஷேர் கேபிட்டல். பேங்க்கில் நம்ம இஷ்யூ பண்ணுறது ₹4 டிஸ்கவுண்ட்டு. ஸோ 10 - 4 6. ஸோ 6 × 10,000 60,000. வேறு என்ன வரும்? ஃபோர்ஃபீட்டட் ஷேர்னால தான் நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு ஒரு 40,000. இது வந்து நமக்கான செகண்ட் என்ட்ரி. அண்ட் லாஸ்ட் என்ட்ரி திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு எடுக்க போகிறோம். இதில் மட்டும் கொஞ்சம் நல்லா ட்விஸ்டடாக இருக்கும், கொஞ்சம் கவனிங்க. போன கேஸில் நம்ம நீட்டாக என்ன பண்ணிட்டோம்? கிரெடிட்லேருந்து டெபிட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டு அதை கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இங்கே நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நல்லா கவனிங்க. இதுதான் கொஞ்சம் ட்விஸ்டடான பாயிண்ட்டு. இங்கே நமக்கு வந்து ஃபோர்ஃபீச்சர் பண்ணது 2 லட்சம் ஷேரு. ஆனால் ரீஇஷ்யூ பண்ணது ஃபோர்ஃபீச்சர் பண்ணது 20,000 ஷேரு. ஆனால் நம்ம ரீஇஷ்யூ பண்ணது ஜஸ்ட் 10,000 ஷேர் தான். அப்போ 20,000 ஷேரை ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறதும் 10,000 ஷேரை ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறதும் ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 20,000 ஷேரை வந்து நம்ம ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேல்யூவோ அதுக்கான ஈக்குவலன்ட் 10,000 ஷேருக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எப்படி? 1,40,000 அப்படிங்கிறது 20,000 ஷேருக்காக இருந்துச்சுன்னா 10,000 ஷேருக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ 1,40,000 டிவைடட் பை 20,000 × 10,000. 1,40,000 டிவைடட் பை 20,000 × 10,000. 70,000 கிடச்சிருச்சு. இந்த 70,000 தான் நமக்கு இந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேருக்கான வேல்யூ. இப்போ நமக்கான இந்த ரீஇஷ்யூ பண்ண ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் எவ்வளோ? 40,000. ஸோ இப்போ 70,000 - 40,000 அப்படிங்கிறது 30,000. இதுதான் வந்து கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். 20,000 ஷேருக்கு 1,40,000னா 10,000 ஷேருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ஃபோர்ஃபீச்சர் பண்ணது 20,000 ஷேர்ஸு, ஆனால் அதில் ரீஇஷ்யூ பண்ணது ஜஸ்ட் 10,000 ஷேர்ஸு. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். அடுத்து சி கொஸ்டின் பாருங்கள். KP Limited forfeited 15,000 equity shares of ₹15 each, including ₹5 as premium, for non-payment of allotment money ₹8, first call, final call. அப்ளிகேஷன் தவிர வேறு எதையுமே அவர் வந்து ரீபே பண்ணலை. அப்போ எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறோம், எவ்வளோ ரீஇஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. போன சம்மில் பார்த்தீங்கன்னா அதே ப்ரீமியமில் தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் பே பண்ணாதது வெறும் ஃபைனல் காலை மட்டும்தான் பே பண்ணலை.
பட் இந்த கேஸில் அதே ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் பே பண்ணாதது ப்ரீமியமையும் பே பண்ணலை, அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணலை, ஃபஸ்ட் காலையும் பே பண்ணலை, ஃபைனல் காலையும் பே பண்ணலை. அதில் 15,000 ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணிவிட்டு 10,000 ஷேர்ஸை வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காரு. இதுக்கான என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரி இஸ் சேம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். எத்தனை ஷேர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபோர்ஃபீச்சர் ஆகிருக்கு? 15,000 ஷேர்ஸு. ஒரு ஷேரோட விலை 10 ரூபாய், 1,50,000. இப்போ நமக்கு வந்து என்ன கேஸு? போன கேஸில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்ம எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா அவர் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பே பண்ணிட்டார், ஜஸ்ட் ஃபைனல் காலை மட்டும்தான் பே பண்ணலை. பட் இந்த கேஸில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமையும் அவர் வந்து பே பண்ணலை. அதனால் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமையும் சேர்த்து நம்ம ஃபோர்ஃபீட் பண்ணுறோம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் 5 ரூபாய். ஸோ 15,000 இன்ட்டு 5, 75,000. நெக்ஸ்ட்டு 2 கால்ஸ் இன் அரியர்ஸ். எவ்வளோ அவர் பே பண்ணலைன்னு பாருங்கள். அப்ளிகேஷன் மணியை தவிர வேறு எதையுமே பே பண்ணலை. கரெக்டாக அப்ளிகேஷன் மணியை மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு, மீதி எதையுமே பே பண்ணலை. ஸோ அப்ளிகேஷன் மணி எவ்வளோங்கிறத நம்ம ஃபோர்ஃபிட்டட் ஷேர் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அப்ளிகேஷன் மணி எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அதை தவிர மீதி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. 8 + 5 வந்து நமக்கு வந்து அரியர்ஸு. ஸோ 8 + 5 இன்ட்டு 15,000. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? 13 இன்ட்டு 15,000, 1,95,000. அது 1,95,000 வந்து கால்ஸ் இன் அரியர். ஸோ ரிமைனிங் எவ்வளோன்னு பாருங்கள். 2,25,000 மைனஸ் 1,95,000. ஸோ 30,000 அப்படிங்கிறது நமக்கான ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் வந்து 30,000. எப்படி 30,000? 1,50,000 ப்ளஸ் 75,000 வந்து டெபிட் சைடு மைனஸ் 1,95,000. அந்த லாஸ்ட் என்ட்ரி என்னது? ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ஏன்னா நமக்கு பணம் உள்ள வருது. இஷ்யூ பண்ணுறது ஷேர் கேபிட்டல். இந்த சம்மில் நம்ம வந்து 10 ரூபா எடுத்தோம், பட் இந்த சம்மில் நம்ம 15 ரூபா எடுக்கிறோம். ஏன்னா இந்த சம்மில் நம்ம வந்து ஃபோர்ஃபிஷர் பண்ணுறப்ப செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அவர் பே பண்ணியிருந்தார், அதனால் நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஃபோர்ஃபிட் பண்ணலை. ஆனால் இந்த சி கேஸில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமையும் அவர் பே பண்ணலை, அதனால் அதையும் சேர்த்து நம்ம ஃபோர்ஃபிட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த கேஸில் நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறப்பையும் மொத்தமாக செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் இன்க்ளூடடாக இருக்கிற வேல்யூ தான் எடுக்கிறோம். ஸோ 1,50,000. பேங்க் அக்கௌண்ட்டுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு 15. கரெக்ட். 1,00,000. இங்கே ஆக்சுவலாக வந்து நமக்கு 15 கிடையாது, 10 ரூபா தான். பட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் எடுக்கணும், பட் நம்ம அதை தனியாக காமிக்கணும். எப்படி தனியாக காமிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும்தான் இருக்கும், 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஃபோர்ஃபிச்சர் பண்ணப்பயே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஃபோர்ஃபிச்சர் பண்ணலை. ஆனால் இந்த கேஸில் ஃபோர்ஃபிச்சர் பண்ணப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமையும் நம்ம ஃபோர்ஃபிச்சர் பண்ணிட்டோம். அதனால நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறப்பையும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஃபோர்ஃபிச்சர் பண்ணுறோம். ஏன் வந்து 40,000 எடுக்கிறோன்னா 4 × 10,000. ஏன் 4 × 10,000 வருது? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? அவுட் ஆஃப் தீஸ் 10,000 ஷேர்ஸ் வேர் ரீஇஷ்யூட் அட் 14 rupees per ஷேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ரூபா வந்து ஷேர் கேபிட்டலுக்கு, மீதி 4 ரூபா வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்கு. மொத்தமாக 1,40,000 வந்து நமக்கு உள்ளே வர்ற பணம். இப்போ இதில் நம்ம எவ்வளோ வந்து ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸுக்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். இது எப்படின்னு பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு தேர்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஃபிட்டட் ஷேருக்கான வேல்யூ வந்து 30,000 ரூபா. டோட்டலான வேல்யூ வந்து 30,000 ரூபா. நம்ம வந்து எத்தனை ஷேர்ஸை வந்து ஃபோர்ஃபிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை ஷேர்ஸ் வந்து நமக்கு ஃபோர்ஃபிட்டட் ஷேருக்குள்ளே உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 அப்படிங்கிறது தான் ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ்க்கான வேல்யூ. கிரெடிட் மட்டும்தான், கிரெடிட் 30,000 மட்டும்தான் இருக்குது, ஆனால் டெபிட்டில் இல்லவே இல்லை. ஸோ இந்த 30,000 தான் இங்கே ஆன்சரில் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த 30,000ங்கிறது எத்தனை ஷேர்ஸுக்கானது? 15,000 ஷேர்ஸுக்கானது. அப்போது 10,000 ஷேர்ஸுக்கு எவ்வளோ? தட்ஸ் ஆல்.
நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இதை போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம். ஏன் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இங்கே forfeited ஷேர்ஸ் இருந்துச்சு, அதனால சப்ட்ராக்ட் பண்ணோம். பட் நமக்கு இந்த கேஸில் forfeited ஷேர்ஸ் இல்லை, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்துட்டதுனால forfeited ஷேர்ஸ் இல்லை. அதனால தான் நமக்கு இந்த கிரெடிட் forfeited ஷேர்ஸ் இருக்குது 30,000. அது வந்து 15,000 ஷேர்ஸுக்கான வேல்யூ. இப்போ 10,000க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஏன்னா நம்ம 10,000 தானே ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம், அதனால் 10,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 30,000 divided by 15,000 into 10,000, ஸோ 20,000. அந்த 20,000 தான் நமக்கு கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து forfeiture ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த டாப்பிக்கோட நமக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இருக்கிற என்டையர் டாபிக்ஸ் கவர் ஆயிடுச்சு. ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டாபிக் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். இது போக ஏதாச்சும் பர்டிகுலராக டாபிக் மிஸ் ஆயிருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.